சண்முகபரணி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. எசக்கி முடிவாக சொல்கிறேன், நீ என்ன முடிவு எடுக்க போகிற? உங்கள் அண்ணன் பக்கம் தான் நிற்பியா? உங்கள் அண்ணன் என்றானா உன்னை வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்க மாட்டேன்னு சொல்கிறா. நீ என்ன முடிவு எடுக்க போகிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி. மாமா என்ன மாமா கேட்குறீங்க? நீங்கள் தான் என்னோடய உலகமே. அப்படி இருக்கும்போது உங்களை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுப்பேனா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் உன் தங்கச்சி இப்படி தானடா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது ஏன்டா அப்படி போட்டு படாப்படுத்திக்கிட்டு இருக்கானே சண்முகத்தை வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி. ஏய் நான் என்ன சொன்னேன், அவள் என்ன கேட்குறா, முதல்ல புரிஞ்சுக்க மாட்டியா? உன் மேலே அன்பு பாசம் இல்லைன்னு சொன்னாலா, இல்லை நீ வந்து என் தங்கச்சியை நல்ல விதமாக பார்த்துக்க மாட்டேன்னு நான் சொன்னனா? ஏன் தங்கச்சி இந்த வீட்டிலேருந்து வராளா இல்லையா அதை மட்டும் கேளு. உங்கள் அண்ணன் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பரணி வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன எசக்கி உங்கள் அண்ணன் பேச்சை கேட்டுகிட்டே இருப்பியா? எல்லா நேரமும் வந்து சண்முகம் பேச்சை கேட்காத, அது உன் வாழ்க்கைக்கு சரியில்லை, மரியாதையை என் அண்ணன் கூப்பிட்றான்ல போங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அமைதியாக தான் இருக்காங்க எசக்கி அந்த இடத்துல. இல்லை எங்கள் அண்ணன் பேச்சை கேட்காம என்னால் இருக்க முடியாது, என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம எசக்கி. இதை கேட்டோன்னே ரொம்ப மனசு எல்லாத்தையும் வந்து நிறைஞ்சிட்ட. இப்போ சொல்கிறேன், எப்போ நீ என்ன வேணான்னு சொல்லிட்டியோ அப்பயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. பரணி வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, தேவையில்லாமல் கோவப்படாத, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீ இப்போ அம்மா வர சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து பேசும்போது, வெக்கத்தை விட்டு நானே வந்து என் பொண்டாட்டியை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டும் கூட நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணுறீங்க, என்ன வந்து அவமரியாதை பண்ணுறீங்க. மாமா இதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி தான் நடக்குது, நான் என்னல பண்ணுவேன், எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, நான் எப்போதும் உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பேங்கிற மாதிரி வைகுண்டம் வந்து அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து செமையாக வந்து கடுப்பாக வராங்க நம்ம முத்துப்பாண்டி. என்னை வீடு தேடி வர வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்களே எசக்கி, நீ அப்போனா முடிவெடுத்துட்ட, அப்போனா அந்த முடிவே வந்து இறுதியாக இருக்கட்டும். இனிமேட்டு நான் உன்னை மனசுலேருந்து அழிச்சிட்டேன், தேவையே இல்லை, நான் என் வீட்டுக்கு போகிறேன், நீ இங்கேயே உன் அண்ணனோட தங்கச்சியாகவே இரு, என்னோட மனைவியா அந்த வீட்டு பக்கம் வந்துடாத, நான் உன்னை கிட்டக்க கூட சேர்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம முத்துப்பாண்டி செம மாசா வந்து கத்துறாங்க. இனிமேட்டு இதான் என்னோட முடிவு, யாரும் என் மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு சொல்லிடாதீங்க. சண்முகம் நீ உன் முடிவில் வந்து வைராக்கியமாக இருக்க, நான் என் முடிவில் வைராக்கியமாக இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷாட்டே வந்து சட்டுன்னு வந்து வெளியில் வந்து வந்துட்டாங்க. பைக் உதைக்கிறாங்க, அவங்க மாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பரணி வந்து பின்னாடியே வந்து ஓடி ஓடி வராங்க. இருப்பினும் வந்து பரணி வரத்துக்கு முன்னாடி வந்து முத்துப்பாண்டி வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. செம ஆவேசமாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க. நம்ம சண்முகத்தை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க பரணி. என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில், என்ன பெரிய வீராதி வீரன் நினப்பான் உன் மனசில் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்படி நடந்துக்கிட்டு இருக்க எசக்கி, நீ தெரிஞ்சு தானே எங்கள் அண்ணனை வந்து இப்படியெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி வச்ச, அவனே வந்து வா போகலான்னு சொல்லி கூப்பிட்றான், இதுவே எவ்வளோ பெரிய விஷயம், அவன் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதுக்கு அதானடி அர்த்தம், உங்கள் அண்ணன்கிட்ட இருந்தால் தான் பாதுகாப்பு, அவனை நீ நம்பலை அப்படி தானே, மாமாவை நம்பலைன்னு நான் எங்கே சொன்னேன், நீ சொல்லாமல் அவனுக்கு எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப சண்முகம் மாட்டுக்கும் கிச்சனில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கையலம்புறாங்க. கொல்லை பக்கம் மோர் குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அடுத்த செகண்டு வந்து மோரை வந்து கொடுக்குறாங்க நம்ம பரணி. டேய் நான் என் அண்ணன் வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அண்ணன் வீட்டுக்கு போக போறியா நீயா, சேச்சே அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நீ மட்டும்தான் வந்து உன் வீட்டில் உன் தங்கச்சி வச்சுப்பியா, நான் என் வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நான் சொல்கிறத முதல்ல கேளு, என் துணியும் சேர்த்து பேக் பண்ணு, நம்ம 2 பேருமே அந்த வீட்டுக்கு போகலாம், உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, உங்கள் அண்ணன் முன்னாடியே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்குன்னு எஸ்ஐக்கு எல்லாம் வந்து அங்கே அனுப்பிச்சி வச்சுட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற மாதிரிலாம் என்னால் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுமா, யாருக்கும் என்னால் சந்தர்ப்பத்தெல்லாம் வந்து வாரி வழங்கலாம் முடியாதுன்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம். டேய் ஏன்டா நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டியா, நான் கோச்சிட்டு போகிறேன், ஏய் நில்றியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பரணி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னடா வேணும் உனக்கு, என்னடி அன்பு பாசம் கண்ணில் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது, வாயில் மட்டும் திட்டிக்கிட்டு இருக்க, ஓ உனக்கு அதெல்லாம் படிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, முதல்ல தெரிஞ்சுக்க, குடும்பங்கிறது நான் தான் இந்த வீட்டில் இருக்கேன், நீ தான் என் வீட்டில் வந்து வாழணும்னு அவசியம் இல்லை, பொண்ணு வீட்டில் கூட நம்ம போய் இருந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சிவபாலனும் நம்ம பாக்கியமும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி போனானே, என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்றும் புரியல, எப்படி அண்ணன் கூப்பிட்டாலும் வராமல் இருக்க மாட்டாங்க மதினி, அப்படி இருக்கும்போது கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருப்பினும் உன் மாமாவை நினச்சா தான்டா கவலையாக இருக்குது, சண்முகத்தை தான் சொல்கிறேன்,
அவன் எசக்கியை கூட்டிகிட்டு போகும்போது முன்னாடி நின்னான்னு வச்சுக்கிங்க, எசக்கி என்ன மாதிரி முடிவு எடுப்பா? பாசம்தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டா மாமா முன்னாடி தான் வந்து நிற்பாப்புல. ஆனால் புருஷன் தான் வேணும், காதல் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அண்ணி கண்டிப்பாக முத்துப்பாண்டி பக்கத்தில் தான் நிற்பாங்க. பாசம் ஜெயிக்குமா இல்லை காதல் ஜெயிக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வேக வேகமாக வராங்க. முத்துப்பாண்டி வந்து டைனிங் டேபிளில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு டமால் டொமில்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னடா இவ்வளோ கோவமாக இருக்க, ஏன் எதுக்காக பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாண்டியம்மா கேட்டோன்னே, இவன் பொருளை தூக்கி போட்டு உடைச்சானா இவனை அசிங்கப்படுத்தி அமுச்சு வச்சுருக்காங்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம், இவன் மனசை வந்து மாற்ற வேண்டியதான், பழையபடி இவனை நம்ம கூட வந்து சேர்த்துக்க வேண்டியதான், முத்துப்பாண்டி மட்டும் என் பக்கம் வந்து சேர்ந்துட்டான்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு சண்முகத்தால் நிற்க கூட முடியாது அப்படின்னு அந்த இடத்துல வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சவுந்தரபாண்டி முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டுப்போம், அதுக்கப்புறம் பேசணுன்னே அப்படியே வந்து காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இசைக்கு வர முடியாதுன்ட்டாமா, அண்ணன் தான் முக்கியமா, என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லாமல் சொல்லிட்டா. என்னது நீ கூப்பிட்டே வந்து இசைக்கு வரமாட்டேன்ட்டாளா? நான் சொல்லிட்டு வந்துட்டேன், இனிமேட்டுக்கு உன் மனசில் எனக்கு இடம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நீ எப்படி நான் வீட்டுக்கு வந்து நான் கேட்டோம் நீ வர முடியாதுன்னு சொன்னியோ, என்றைக்குமே நீ உன் வீட்டில் தான் இருக்கணும், நான் உன்னை கூட்டிகிட்டு போக வரமாட்டேன், என் மனசுலேருந்து உன்னை தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேம்மா. கோவம் வந்து கண்ணை மறைக்குதுன்னு நினைக்கிறேன், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா, என்னால் அவளை ஏற்றுக்க முடியாதும்மா, அவங்க குடும்பம் முன்னாடி வந்து நான் எதை பற்றியும் யோசிக்காமல் சரி வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் எசக்கியை, அவன் வரமாட்டேன்ட்டா. மேலதாளத்தோட வந்து என் மனைவியை வந்து கூட்டிகிட்டு போக அவன் யாருமா? அப்படியெல்லாம் என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் ஆச்சு. சரி தங்கச்சி மேலே அவனுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எதுவும் கேட்காம நான் நடந்துக்கிட்டா இவன் மாட்டுக்கும் வந்து அனுப்ப முடியாதுங்கிறான். இன்னொன்று என்ன தெரியுமா சொன்னால், அந்த வீட்டில் வந்து நான் இருந்து எசக்கியை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறாமா, வீட்டோட மாப்பிள்ளையா அப்படின்னு சொன்னோன்னே சவுந்தரபாண்டி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது என் பையனுக்கா? என்னோட ஹால் சைஸ் இருக்குமா அவனோட வீடு, அப்படி இருக்கும்போது அவன் என் பையனை வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக வந்து கூப்பிட்றானா? என்ன நினச்சிட்டு இருக்கான்? அரமனை போல் ஒரு வீட்டை வந்து கட்டி வச்சுருக்கேன், அப்படி இருக்கும்போது என் பையனையே அங்கே வந்து கூப்பிட்றானான்னு சொல்லி வானத்துக்கு முன் குதிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நீ ஓவராக வந்து பேசாதையா அப்படின்னு சொல்லி பாக்கியம் வந்து கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. நான் போய் பேசுகிறேன், நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு. சரிம்மா, உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன், நீ கூப்பிட்டோம் அவன் வரலன்ட்டான்னு வச்சுக்கியேன், அதுக்கப்புறமேட்டுக்கு என் முடிவை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு முத்துப்பாண்டி மட்டுக்கும் போகிறாங்க. எப்படி இருந்தாலும் எசைக்கு வந்து வரமாட்டான், முத்துப்பாண்டி கூப்பிட்டப்பே தெரியல, இப்போ பாக்கியம் கூப்பிட்டா மட்டும் போகிறா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக பாக்கியம் மாட்டுக்கும் சண்முகம் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க, முத்துப்பாண்டி கூப்பிட்டதுக்கே வந்து வர முடியாதுன்னு சொன்னியாமே, எசைக்கு நல்ல மரியாதையை வந்து கொடுத்துட்ட, மரியாதையாக சொல்கிறேன், இப்போ உன் தங்கச்சியை வந்து என் வீட்டுக்கு அனுப்பிச்சி வை, இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்தே வாழ முடியாது பார்த்துக்கன்னொன்னே சண்முகம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. எசைக்கு வந்து உன் வார்த்தையை மீறி எதுவுமே வந்து செய்ய மாட்டா, அப்படி இருக்க சுச்சுவேஷனில் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வழி காட்டுப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அந்த இடத்துல நம்ம பாக்கியம் பார்ப்போம், சவுந்தரபாண்டி திட்டம்படி முத்துப்பாண்டி அந்த பக்கம் போவாங்களா, இல்லை எசக்கியை வந்து நம்ம பாக்கியம் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க திட்டத்தை வந்து முறியடிச்சிடலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.